மக்களே, இந்த வீடியோவில் நம்ம தைவானோட ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வாங்க போயிடுவோம். இந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் அள்ளி தெளிங்க. புளியின் மேலே வர அந்த ஃப்ளேவர் தான் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. ஃப்ளேவர் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட்டுது. ப்ரௌன் சுகர் வாசனை அப்படியே இருக்குது. இல்லை இதில் தான் நிறைய ஃபில்லிங் இருந்தால் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, எடுத்துக்கிட்டேன் ஒன்று பைனாப்பிள் கேக்கு சாப்பிடுவோம். பம்கின் விதைங்க மேலே இருக்கிறது வந்து பூசணி விதை. அதை போட்டு அழகாக பேஸ்ட் எடுத்து அதை வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்தாச்சு. தாம்ஸ்வே நைட் மார்க்கெட் லொக்கேஷனுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரை பண்ண போகிறோம். உள்ளே வந்த உடனே இது வந்து இருந்துச்சுங்க. இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்ன்றதை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்து நிறைய ஸ்பெஷலான ஃபுட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட் இது தான். ஆரம்பிக்கலாங்களா? போயிடுவோம் வாங்க. இங்கே பாருங்க மக்களே, நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிழங்கு. இது வந்து சாமியான்னு வாங்க, அந்த கிழங்கில் பண்ணுற ஒரு ஸ்வீட். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து நல்லா சுட சுட பொரிச்சு தந்துருக்காங்க. மேலே வந்து கிறிஸ்பியாக ஒரு லேயர் இருக்குது. நல்ல வாசனை பயங்கரமாக இருக்குது. அது துரியன் ஃப்ளேவர் உள்ளே இருக்கிறது. நிறைய பேர் துரியன் பிடிக்காதுன்னு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வாசனை வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்ற மாதிரிலாம் பில்டப்லாம் தருவாங்க. அது வெஸ்டர்னர்ஸ் வேணா இருக்கலாம், ஏஷியன்ஸ்க்கு இருக்காது. ஓகே, நம்ம இதை சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. பத்தல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேலே இருக்கல இது உள்ள இருக்கிறது வந்து கரெக்டான இதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள டெக்ஸ்டரை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது. இன்னைக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இப்போ வாங்கினது வந்து ஒன்று வந்து 40 NT. கொஞ்சம் அதிகம் தான், பட் வந்து நம்ம ஒர்க்கு ட்ரைங்க நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. உள்ள அந்த கிழங்கு வந்து நல்லாவே நிறைய ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில கடைகளில் சாப்பிடுவோம், ஆனால் இந்த அளவுக்கு ஃபில்லிங் இருக்காது. இது சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பர் கடை இது, பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பாருங்க, அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் புளியும் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது அந்த ஃப்ளேவர் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த கிழங்குக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது என்னால் விவரிக்க முடியல. எந்த கிழங்குமே நான் எதுவும் சாப்பிட்ற இல்லை. சூப்பராக இருக்குது. உள்ளே வேறு என்ன அடிஷன்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சக்கரை போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் வேறு எதுவும் இருக்குது. இங்கே துரியன் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு சைடில் துரியன், ஒரு சைடில் தான் இந்த கிழங்கு. அதனால தான் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் ஏதோ வருதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கண்டாயம் வந்து அந்த துரியன் மேலே வர அந்த ஃப்ளேவர் தான் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. ஃப்ளேவர் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட்டுது. இல்லைனா வெறும் இந்த கிழங்குல, இந்த பர்பிள் கலர் கிழங்குல இருக்கிறதுல வந்து ஃப்ளேவர் இருக்காது பெருசாக. ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்காது. இல்லை கரெக்டாக இருக்குது. அதனால் இதையும் அதையும் வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய இன்னோவேஷன் ஃபுட்டு நல்லா இருக்குது. கட்டாயம் வந்து நம்ம வீட்டில் கிடச்சிருந்தா இதேமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வேணால் ஃப்யூச்சரில் ஏதாவது இதை வச்சு வீடியோ பண்ணால் பார்ப்பேன். வீட்டிலே குக் பண்ணி பார்ப்போம். இதுமாரி ஏதாவது சூப்பராக இருக்குது. நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இந்த கடை நோட் பண்ணிச்சு. விலையெல்லாம் பாருங்கள், 150 போட்டிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, ஆனால் டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது. பாருங்க, எல்லாமே 150 தான் போல் கான்ஸ்டண்ட்டாக. ஐஸ்கிரீம் வந்து 50. அதுக்கு மேலே அந்த இது லேயர்லாம் குக் பண்ணுறாங்களா, அந்த வேப்பிள் குக் பண்ணியிருக்காங்க. வேப்பிளே வந்து பார்த்திங்கன்னா 90, 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ளஸ் ஐஸ்கிரீம் போடுறாங்க. நல்லா பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு சிலரில் வந்து அந்த பாப்கார்ன் போட்டிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க, இதுமாரிலாம். அதனால் ஒர்த்து தான் இது இருக்குது. 150 தனித்தனியாக வாங்குறதுக்கு இதுமாரி மொத்தமாக வாங்கினோம்னா நல்லா இருக்குது, அழகாக பார்க்குறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ஊர்லாம் அரைப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி அம்மி உரல்லாம் சொல்லுவாங்களே, அதே டெக்னிக் தான். இது வந்து மோட்டரை வச்சு சுற்ற விட்றாங்க. பம்கின் விதைங்க மேலே இருக்கிறது வந்து பூசணி விதை. அதை போட்டு அழகாக பேஸ்ட் எடுத்து அதை வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறாங்கன்னா இந்த கடையில். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபுட்டு வந்து நம்ம எதிர்பார்க்காதது
நிறைய ஃப்ளேவர் வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியும். அவ்வளோ கடைகள் இருக்குது, 2 பக்கமும் கடைகள். உள்ளே நுழைஞ்சாலும் கடை தான். ஆனால் அந்த சைடு செம்ம வெயில் அடிக்குது, அதனால் நம்ம இந்த சைடே போவோம் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சிமான்ற அந்த ஃப்ரூட்டு, இதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருப்பேன். அந்த ஃபார்ம்லாம் போயிட்டு ஒரு இதில் வந்து 6 இருக்குது ஒரு பாக்ஸில். எவ்வளோன்னு தெரியல ப்ரைஸு. நல்லா இருக்கானா சூப்பராக.你今天买的话，只有1天的机会。这个150 3包350，因为庆祝淡水1வாங்கினா 150 3 வாங்கினீங்கன்னா 350 தரேன்றாங்க பாட்டிமா.非常好，很难得。இங்கே பாருங்க,一个30，剩那些的早上做的。ஒன்று எடுத்தால் 30 இது என்னவா இருக்கும் பாருங்க. அல்வா மாதிரி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எது எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம். அடுத்த கடையில் இது வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த லோட்டஸ் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ணுறதான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதை பிரிக்கும் போது அப்படியே சும்மா அல்வா மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு வருது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வந்து கடிப்போம், ஒரு கடி கடிப்போம். வாசனை சூப்பராக இருக்குது. ப்ரௌன் சுகர் வாசனை அப்படி இருக்குது. இல்லை அப்படியே அல்வா டெக்ஸ்டர் அப்படியே இருக்குது. உள்ளே வந்து நம்ம வீட்டில் இதுலாம் போடுவோம், முந்திரி பாதாம்லாம். அது இல்லாமல் இவங்க வந்து இந்த லோட்டஸ் சீடை வச்சு பண்ணியிருக்காங்க. அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெக்ஸ்டரே வந்து நம்ம வேக வச்ச வேர்க்கடலை கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த பலா கொட்டை, அந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு போகுது. ஆனால் ஃப்ளேவர் சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத ஃப்ளேவர் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து 30 நம்ம இவங்ககிட்ட வாங்கினது 30 என்டிடிக்கு தராங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அழகாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து முழுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொழுக்கட்டை கொஞ்சம் குழஞ்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்குது. அல்வா மாதிரியும் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிளெண்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஐஸ்கிரீமில் பல வித்தியாசமான டிசைன்ஸு பாருங்கள். டைனோசர்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் பறவைகள் இந்த மாதிரி, அப்புறம் நாய்லாம் வேறு லெவலில் அப்படியே ரியலிஸ்டிக்காக தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் ரியலாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில, வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனால் 135 கொஞ்சம் அதிகம் இல்லை, ரொம்பவே அதிகம். அதனால் நம்ம இந்த கடையில் எதுவும் வாங்கலை. நம்ம இந்த ஓல்ட் ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்தமாரி ஜெம்ஸ் பாருங்கள், அந்தமாரி கடைகள்லாம் இருக்குது. இதுவெல்லாம் பவளம் முத்தெல்லாம் சொல்லுவாங்களே, அந்தமாரி ஐட்டங்களும் விற்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் கேம் விளாட்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல. இதுமாரி இல்லை, இன்னும் பிரம்மாண்டமான அந்த பலூன் ஷூட்டிங்லாம் இருக்குது பாருங்கள். அதுலேயே இன்னும் நிறைய வெரைட்டியான கேம்லாம் இருக்குது. உள்ளே போனால் இந்த சந்து உள்ளே போயிட்டோம்னா அது அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மெயின் ரோட்லேயே இப்படி ரோட்லேயே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த சைடில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதனால் சரி வேணாம் சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் நிழலாக இருக்குது இந்த சைடில். அதனால் இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நிறைய ட்ரெடிஷ்னலான ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் போனோம்னா உங்களோட சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே சாப்பிட முடியும். பாருங்கள், மக்கள் வந்து அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கோங்க. செம்மையாக இருக்குது க்ரௌட் இன்றைக்கி. இத்தனைக்கும் மணி வந்து ரொம்ப பீக்காக வரலான்னு சொல்ல முடியாது. ஒரு மணி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது மணி. இப்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் 2 பக்கமுமே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா, அந்த கேக் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்க. பேக் பண்ணி அப்படியே உடனே எடுத்து நம்ம கண்ணாடியே வெட்டிலாம் தருவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு சர்டன் கிராம்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணுன்ற மாதிரி இது இருக்குது. ரொம்ப கம்மியாலாம் கேட்டால் தரமாட்டாங்க. மினிமமாக இவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். அது வந்து மினிமம் வந்து நான் போன தடவை வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 90 ஒன்று இருந்து 150 ஒன்று இருந்து அதை கூட பெருசாக கூட இருக்குது. முக்கால்வாசி கடைகளில் வந்து 90 இருக்காது, 150 இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்தமாரி கடை ஏதாவது பார்த்தோம்னா கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வந்துக்கிட்டே இருக்காங்க 2 பக்கமும் மக்கள்.
இது பாருங்க பைனாப்பிள் கேக் இருக்குது, அப்புறம் பட்டர் சன் கேக்கா பாருங்கள். சன் கேக் தெரியும், ஆனால் இது வந்து பட்டர் சன் கேக்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட்டர்லாம் போட்டிருக்கிறதுனால. அதனால் வாங்கலாமான்னு சொல்லிட்டு இந்த தான் நின்ட்டேன். போய் இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளே பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தந்துட்டு இருக்காங்க போல். நல்லா இருக்குல்ல, கடையை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. சரி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ளே தாங்க இருக்கும் அதே கடையில். அது வந்து பட்டர் சன் கேக் வந்து 40 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க பேக் பண்ணி தராங்க. அழகாக பேக்கிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பேக் பண்ணி தராங்க. அதனால் அந்த பட்டர் சன் கேக் வந்து 40 தான். பரவாயில்ல, சரி சாப்பிடலாம். நான் 20ன்னு நினச்சேன். ஓகே. இப்போ வந்து பட்டர் சன் கேக் வாங்கியாச்சு 40. அவங்ககிட்ட பே பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் வச்சுருக்காங்க. அதனால் சரி அது வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி குச்சி வச்சுருப்பாங்க, குச்சியில் வச்சு குத்தி சாப்பிட வேண்டியது தான். இதில் தான் நிறைய ஃபில்லிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க எடுத்துக்கிட்டேன் ஒன்று பைனாப்பிள் கேக் சாப்பிடுவோம். செம்ம ரிச்சாக இருந்தது. பைனாப்பிள் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. சுகர் கம்மி தான், ஆனால் பைனாப்பிள் வந்து நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம், நல்லா இருக்கு. இது சாப்பிடுவோம். சன் கேக் வந்து நம்ம ஊரில் இது சாப்பிட்டா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். இது உள்ள ஃபில்லிங் தான் தரமாக இருக்கும், ரொம்ப மைல்டான ஃபில்லிங்கு, நல்லாயிருக்கும். ஒரு சில கடையில் வந்து சூவியாக பண்ணியிருப்பாங்க உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங். நான் இப்போ உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஆனால் இது தூள் தூளாக போயிடும் உடச்சோன்னா, அதுதான் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் பப்ஸ் மாதிரி இது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ஒரு கடிப்போம். ஐயோ கீழே போகுது. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. பைனாப்பிள் கேக் அளவுக்கு இல்லை. பைனாப்பிள் கேக்கு தரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்குது. இதில் வந்து பால்கோவா ஃபில் பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள். இவங்க பேர் வச்சிருக்கிறதுக்கு வந்து இது வந்து நியாயப்படுத்துது. பட்டர்னு, பட்டரோட ஃப்ளேவர் நல்லாவே அடிக்குது. உள்ள வாசனையும் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ளே வந்தாலுமே பாருங்க பப்ஸை உடச்சுனா எப்படி கீழே அப்படியே சிந்தமோ அதுமாரி தான் இதுவும் சிந்திக்கிட்டே இருக்குது. லேயர் லேயராக இருக்குது. எனக்கு வந்து தாடிலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மன்னிக்கவும். சரி சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் இந்த கடைக்கு வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க போல உள்ள, நல்லா இருக்கும். நம்ம பைனாப்பிள் கேக் வேணால் இன்னொரு தடவை வரணும்னு நம்ம வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. பைனாப்பிள் கேக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ப்ரைஸு. இந்த பாக்ஸ் வந்து 405ன்னு போட்டிருக்காங்க. இந்த கடையில் தாங்க வாங்கினோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டு. மற்ற கடைகளை விட கம்பேர் பண்ணால் இது கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதேமாதிரி பைனாப்பிள் கேக்கும் 35 தான் ஒரு பீஸு கனெக்ட் பண்ணி அங்கே போட்டிருந்தாங்க. அப்படின்னா 35 ஓகே ப்ரைஸ்னால். இதை விட நம்ம எக்ஸ்பென்சிவாக சாப்பிட்ருக்கோம். அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அந்த கடை. அது ரொம்ப பெரிய கடை. இது வந்து கொஞ்சம் சின்ன கடைனால 35க்கு ஓகே, நல்ல ப்ரைஸு. ஓகே பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் வர இடம் இந்த இடம்.